எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். வியாழன் இன்று இரவு சற்று முன்பு ஒரு 3:30 மணி நேரத்துக்கு முன்பாக நம்முடைய ஆசீர்வாதமான திருமண மற்றும் இளம் வாலிபர் இளம் பெண்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. நண்பர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமை குடும்பத்தின் மேல் நாம் கவனம் செலுத்துகிறோம். என்றால் மிக 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 விசேஷமான ஒரு உறவு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பம். பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதரன், சகோதரிகள், உறவுகள் மிக 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 முக்கியமானவை. பரபரப்பான அலுவலான காலகட்டத்துல அநேகர் உறவுகளுக்கு, பேச்சுவார்த்தைகளுக்கு நேரம் கொடுக்க கூடாத அல்லது கொடுக்க முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அநேகர் வீட்டுல பேசிக் கொள்வதில்லை, வீட்டுக்குள் இருக்கும் போது பேசுறதில்லை, வெளியில போனதுக்கு அப்புறமா தொலைபேசி வழியா எத்தனை மணி நேரம் இன்னொருத்தரோட பேசலாம். குறிப்பா கணவன் மனைவி கூட, கணவரோட மனைவி, மனைவியோட கணவர் வீட்டுல பேசுறது, வெளியே வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல டிராவல்ல பிரயாணத்துல இருக்கும்போது அவங்க போன் பண்ணி அந்த நேரம் பேசிக்கிறாங்க. இதோ தூரத்து சொந்தங்களை போல. பெற்றோர்களும் பிள்ளைகளும் வெளியில இருக்கும்போது பேசிக்கிறாங்க. வேலையில இருந்து பெற்றோர் பள்ளிக்கூடம் அல்லது காலேஜ் அந்த டைம் பிரேக்ல பிள்ளைகள், அல்லது வெளியில பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது, அல்லது பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது, காலேஜ் போயிட்டு இருக்கும்போது, இப்படியான சூழல் தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். பரபரப்பான அலுவலான ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். இது உறவை வளர்க்கக்கூடிய முறை அல்ல. வீட்டுக்குள் அந்த பேச்சுவார்த்தை தேவை, வீட்டுக்குள்ள சம்பாஷணை தேவை. ஒருத்தர் முகம் பார்த்து, ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து தன் உணர்ச்சிகளை, விருப்பங்களை, ஆசைகளை, தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய நிலைமையை பகிர்ந்து கொள்வது, அதுதான் குடும்பம். அதற்காக தான் வீடு. குடும்பமாய் அங்கே ஒரு சூழல் இருக்க வேண்டும். ஆனால் பிசாசானவன் இதை விரும்பவில்லை. பிரிவினையை உண்டாக்க வந்தான். சமாதானத்தை திருட, சந்தோஷத்தை திருட, நிம்மதியை திருட. குறிப்பாய் வசனம் சொல்லுகிறது, திருட கொண்டு அழிக்க வருகிறார் எத்தனை ஒற்றுக்கும் வரார். ஆனா ஆண்டவராக இயேசு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வரும்படியா, அந்யோன்யத்தை கொண்டு வரும்படியாய் விரும்புகிறார். கண்டிப்பாய் நீங்கள் அவர் ஆலோசனை எடுத்துக்கொண்டால், அவர் வழிகாட்டுதலை பின்பற்றினார், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டியதில்லை. மாறாது வீட்டுக்குள் இருக்கிற தருணம், ஒருத்தர் முகம் பார்த்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக் கொள்கிற ஒரு அருமையான அற்புதமான அனுபவத்தை நீங்கள் இன்றும் இக்காலகட்டத்திலும் அனுபவிக்க முடியும். எப்பொழுது அந்த தருணம் வரும் என்று நீங்கள் யோசிக்கிற ஒரு குடும்பத்துல இருந்தால் கவலைப்படாதீர்கள், சூழ்நிலை கண்டிப்பாய் மாற முடியும். இதோ இந்த அற்புதமான சாட்சி நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பமும் தேவனால் தொடப்படும். விசுவாசிங்கள் மக்கள். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்,
எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்ல, வருமானம் கிடையாது. என் மனைவி வீட்ட விட்டு போற நிலைமை இல்ல. என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகன்னா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்ல எதுவுமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம ஒரு நாள் இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன். இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வெட்கப்படுவேன். அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாய் ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்களிடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்கள் பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்காரு. எந்த பண தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்க விரும்புறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நீங்கள் பார்த்ததை போல மக்களே, வருமானத்தினுடைய சூழ்நிலை, நான் ஒருவேளை வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்க என்பதை போன்ற சில விஷயங்கள் இந்த சாட்சியில பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக தான் வருமானம். குடும்பத்தை இழந்து, குடும்பத்தை தொலைத்து வருமானம் இல்லை.
உங்களுக்கும் ஒரு ஆலோசனை வேண்டுமா? நேரடியாய் வரலாம், எங்களை தொலைபேசி வழியாய் தொடர்பு கொள்ளலாம். நாம் குடும்பத்துக்கு ஒருபொழுதும் குடும்பத்துக்குள் இருள் நுழைய அனுமதிக்க கூடாது. பிரிவினை உண்டாக்கப்பட எவ்விதத்திலேயும் அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் ஒற்றுமையின் ஆவி நமக்குள் உண்டாக்க விரும்புகிறார். நண்பர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்தார் கடந்து போனாலும் சரி, உங்கள் பிள்ளைகள், கணவர், மனைவி யாரா இருந்தால் உங்களுக்கு உதவி கண்டிப்பாய் உண்டு. மனுஷனால எது முடியவில்லையோ தேவனால் முடியும் என்று வசனம் சொல்கிறது. எனவேதான் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒருமைப்பாட்டின் ஜபத்தை செய்ய போகிறோம். அதாவது இருவர் பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டால், ஒரே மனத்தோடு ஏற்றுக்கொண்டால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்ற ஆண்டவராக இயேசு அவர் வார்த்தையால் உறுதி கொடுக்கிறார். கண்டிப்பாய் அது அவர்களுக்கு உண்டாகும். எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை உங்க திருமணத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள, உறவுகள் மத்தியில பார்க்க விரும்புறீங்க, ஆனா இப்ப அந்த சூழ்நிலை இல்லை. எங்களோட ஒருமனப்படுங்க. உங்கள் விண்ணப்பத்தோடு ஞாயிறு காலை 9:30 மணி இந்த வருகிற முதல் வாரம், ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரம் நீங்கள் எங்களோடு இணையும் போது பிணைப்பின் சக்தி இரு கரங்கள் சேர்ப்பதை போல இந்த பிணைப்பின் சக்தியை, இந்த ஜபத்தின் சக்தியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு ஆதாரம் தான் இந்த குடும்பத்தின் சாட்சி. கணவர் உடைய சூழ்நிலைக்காய் மனைவி தேவனோடு தன் விசுவாசத்தை பிணைத்தார், கை கோர்த்தார், ஏற்றுக்கொண்டார். அதே போல் நடந்தது. இன்னைக்கு குடும்பமாய், தம்பதியராய் அவர் கொடுக்கிற அற்புதமான சாட்சி. நீங்கள் குடும்பத்துக்கும் உதவி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இதோ இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பெயர் வி நாகேஷ். எனக்கு வயசு 50. இவங்க என் மனைவி. வணக்கம், என்னோட பேர் கோமதி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் ஒரு குடிகாரன், புகைப்பழக்கம் உள்ளவன், அந்த மாதிரி இருந்தவன். இதே யூனிவர்சல் ஆலயத்தை ஏளனமாக பேசினவன். அந்த ஜீசஸை நான் கிண்டல் பண்ணவன். இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சு. இடது கால் விளங்காமல் போயிடுச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கை சூனியமாகிடுச்சு. எனக்கு தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு வாழ்கிறது, யார் இருக்கிறா நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக அப்படின்னு தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என் வாழ்க்கை அவ்வளோ ஒரு இருளாக இருந்தது என் வாழ்க்கையில். என்னோட இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரே வேர்வையாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராயப்பேட்டாக்கு கூட்டின்னு வந்தோம். டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனையும் எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டாங்க. இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கேட்டேன். என்னாச்சு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும்னா இல்லைம்மா இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கண்ணா. இல்லை, அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை. 5 நாள் கழிச்சு தான் நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா. அவள் என்கிட்ட சொல்கிறா, அக்கா நீ முழங்கால போட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக மாமா பொழைச்சிப்பாரு, நீ மற்றவங்க யாரும் நம்பாத, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்லும்போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, கடவுளைன்னா எல்லாருங்க அவருக்கு தெரியாததா, நம்ம இது நம்ம சொல்லி தான் அவருக்கு நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வரேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் எனக்குள்ளேயே ஒரு பேசினேன். ஏன் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன்ற, கேளு, நீ கேட்டால் நான் கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் முனங்கால் விட்டு நான் கேட்டேன். இது மாதிரி அவரை மட்டும் என் 2 குழந்தைங்களோட இவர் எனக்கு ஒரு குழந்தையா நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உன் ஆழத்துக்கு வரேன், உன்னையே நான் ஏற்றுக்கிறேன் கடவுளே, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை நேசித்தேன், நான் அவரை அவ்வளோ உயிராக நான் அவரை இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சுட்டு பெரிய டாக்டர் வந்தார், நரம்பு டாக்டர். இது பண்ணார், கையை அசைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறாரு. அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சாப்பிட முடியாது, வாமிட் வரும், மூச்சு விட முடியாது, தும்மல் வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வருமா. ஆனால் அவர் சொல்கிற இவ்வளோ வருது. ஆனால் இவர் நல்லா பேசுகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. என்ன அதிசயம்னு எங்களுக்கே தெரியல, இது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியல, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியலையம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ராப்ளம் என்னமோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, கடவுளோட இதில் அவர் எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு 9ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே வருமானம் இல்லை வீட்டில்.
என் பையனை படிக்க வைக்கணும், என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், மருந்து செலவு எடுக்கணும், 5 லட்சம் கடன் என் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு நான் வந்தேன். இங்கே வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்ததுனால இப்போ வந்து பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கை கால் எல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய தெய்வம் இல்லை, ஆண்டவனுடைய தெய்வத்தினால என் வேலையை நானே பூர்ணமாக செஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் தனியாகவே வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வரேன், எல்லாமே நான் செய்கிறேன். இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைக்கி என் கணவர் வந்து குணமாயிட்டாரு, நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு வந்து வருமானன்றது எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் என்னோட பணமே எனக்கு ஆண்டவர் வந்து வர வச்சாரு. வர வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கடை எடுத்து சொந்தமாகவே நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு அதில் உள்ள பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து செலவுலேருந்து, கடன்லேருந்து, என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் எனக்கு கடவுள் எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த கடை வச்சும் எனக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இதை நான் எப்படி மேல்படுத்தணும்னு கேட்டதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சின்னதாக யோசனை வந்துச்சு. சரி, இதை செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கை காசு வருமானு சொல்லிட்டு போன சனிக்கிழமை தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு மீறி வருமானம் வந்து நான் எதிர்பார்க்காத வருமானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ முழுமையாக என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் வந்து நான் காசை வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காருன்னா அது கடவுளோட விருப்பம். நம்ம பிஷப்போட ஆசீர்வாதத்தோட தான், அவரோட பிரேயரும் அவரோட எங்களை அன்பா வழி நடத்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தால் மூஞ்சி சுளிக்காம எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பிஷப் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நேரில் வந்து ஒவ்வொரு விஷயம் நேற்று கூட வீட்டில் பிரச்சனை விஷயமா வீட்டில் நடந்த விஷயம் ஒவ்வொன்றும், ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்கே வந்தேன்னா அதை நான் சந்திக்கிறேன். கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, இதுதான் உன் பிரச்சனை, நீ இனிமேல் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதை தான் பேசணும் அப்படின்னு அவர் எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்தி எங்களை வெளியில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டாக்கா அவ்வளோ அற்புதமாக வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு கூட ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் இருந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நிலைமைய இப்போ நாள் மற்றவங்களையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவர் வளர்த்து விட்டுருக்காரு, எங்களை ஆதரிச்சிருக்காரு, ஆசீர்வாதமாகவும் வச்சிருக்காருன்னா கடவுளோட பெரிய ஒரு அற்புதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு நாளும் கடவுள் வந்து என்னை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்காரு. என்னோட வருமானத்தை வச்சு நான் வீட்டை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் நிம்மதியாக அடைகிறேன். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கூட ஒரு நேரம் என் மனசுக்குள்ளே படும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பிஷப்பு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதோடு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு என்னை நல்லா வழி நடத்தி வச்சுருக்காரு. நான் எப்போல்லாம் குழப்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் வரும்போது எனக்கு உடனே தேவன் பேசிடுவார். அதுக்கு உண்டான பதில் வந்து கொடுத்துருவார் தேவன். அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு வந்து நிம்மதியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மெயினாக வந்து மன நிம்மதியோடு இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். இந்த சாட்சியம் சொல்கிறதுக்கு, இந்த அற்புதத்துக்கு வச்சு எங்களை மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நன்றி. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். மக்களே, இந்த சாட்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகிற காரியத்துக்கான ஒரு முன் உதாரணம். சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட போகிறது. சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கான இந்த சிறப்பு அபிஷேகம், பாதுகாப்புக்கான அபிஷேகம், ஒருமைப்பாட்டுக்கான அபிஷேகம் உங்களுக்கு தேவையா? இந்த பிணைப்பின் ஜபத்திலே எங்களோடு ஞாயிறு இணைய மறக்க வேண்டாம். விசேஷமாய் நாளை எல்லா ஆவிக்குரிய கட்டுகள் முடிக்கப்படவும் நான் உங்களை வரவேற்கிறேன். நான் முன்பு சொன்னதை போல உங்கள் வீட்டுக்குள் பிரிவினை உண்டாக்க விரும்புவது இருள் மட்டுமே. 10 கனிகள், 10 வெளிப்பாடுகள், 10 தாக்கங்கள் என்று கூட சொல்லலாம். 10 ஆவிக்குரிய தாக்கம். யார் ஒருத்தர் ஆவிக்குரிய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். இந்த அடையாளங்களை பார்த்த பிற்பாடு ஒரு சாட்சி நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அடையாளத்தினால் பார்க்கப்பட்ட ஒருத்தர், ஒரு இளம் பெண், பிற்பாடு சுவாசத்தினால் தேவன் உதவியை பெற்றுக்கொண்ட சாட்சி. இந்த அடையாளங்களை தொடர்ந்து சாட்சி கவனிங்கள். நாம் நிகழ்ச்சியிலே இறுதி கட்டத்துக்கு செல்ல போகிறோம்.
அதே சமயம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சற்று நேரத்திலே விசுவாச ஜபத்திலே ஒன்றுபட முடியாது. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். பார்கவி, எனக்கு 24 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு ஒரு சமாதானமே இல்லாத நபரா இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபரா இருந்தேன். நான் ஒரு நரகத்தை சந்திக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லார போல. ஆனா எனக்குள்ள அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு அந்த கோபமானது இருக்கும். எங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வருவாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ள அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ள அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்துல கோபமானது இருக்கும் எங்க அப்பா மேல. ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு என் வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்துல எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யாரு கண்ணுக்குமே காணாம போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வீட்டுல யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே என்னை அக்கறையா பாத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால நான் வெளியில இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் எனக்கு நல்லா பார்த்துப்பாரு. ஒரு நம்பிக்கையில நான் வெளியில ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை மிகப்பெரிய விதத்துல ஆரம்பிச்சது. எப்படின்னா எங்க 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். எங்க அந்த அந்த அன்பின் வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே ஒழுங்கா இல்லை, எல்லாமே பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள என் வீட்டுல சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபரா இருந்தேன். அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டுல, அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா இருந்தேன். நான் ஒருபோதும் நினைச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷன் ஆனது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் அந்த தண்ணியை பார்த்தேன்.
நான் வந்து தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானதை செஞ்சேன். பிற்பாடு நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என் அன்பின் வாழ்க்கையிலே நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நபரை நான் உணர்றேன். நான் வந்து முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபராக இருக்கிறத. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீர் என்னை போல யாரெல்லாம் தன் கரத்தில் ஏந்தி இருக்கிறார்களோ, அல்லது பாட்டில் பிடித்திருக்கிறார்களோ, வீட்டுக்குள், வேலை ஸ்தலத்திலே, மருத்துவமனையிலே, சிறைச்சாலைக்குள்ளே, மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்திலே, மறுவாழ்வு மையத்திலே, எங்கே இந்த நபர் இருந்தாலும், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, வேறு ஒரு ஊரிலோ வேறு ஒரு மாநிலத்திலோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த சாட்சிகளை கேட்ட மக்கள் வீட்டுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் திருமண வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியாமல் அல்லது பிரிவினைகள், எந்தவரை புரிந்து கொள்ள முடியாமல் கசப்பான எண்ணங்கள், இப்படி எந்த மனஸ்தாபத்தினால் இந்த குடும்பம், இந்த திருமண வாழ்க்கை அசுத்தத்தால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தான், உன்னுடைய பெயரினால் நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன், இந்த இருள் வெளியேறும்படி, பிரிவினை வெளியேறும்படி, இந்த கெட்ட பழக்கத்தின் அசுத்தங்கள் நீக்கப்படும்படி தேவனே இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தும். இதிலிருந்து பருகுகிற ஒவ்வொரு உடலிலும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். சமாதானம் இல்லாத இந்த பெண் சமாதானத்தை பெற்றுக் கொள்வாராய். குழப்பத்தோடு இருக்கிற இந்த ஆண் தெளிவடையும். மனதளவிலும் சரி, சரீர ரீதியாய் சரி பாதிக்கப்பட்டிருக்கிற இளம் வாலிபர், இளம் பெண் சொஸ்தமடையும். இந்த குடும்பத்துக்குள் இழந்த சமாதானம் திரும்ப வரட்டும், அல்லது தன் நிலைமை மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த உள்ளத்துக்கு பிறகட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தனிமையா இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். குழப்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அழுது கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இளைப்பாறுதல்வர்கள் மீது வருவதா ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆம். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியே இல்லை. எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணைங்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாரார் சொல்லுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம்
நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?